சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அதை நீ எப்போ வாங்கின? ஏங்க இந்த விஷயத்த மாமன்கிட்ட கூட சொல்லவே இல்லை? மாமா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு மனசார நினைக்கல. உங்ககிட்ட உண்மையை சொன்னா தடுத்துருவீங்களோன்னு பயந்துதான் சொல்லாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி கண்ணு, அதையெல்லாம் விடு, அது பிரச்சனை இல்லை. அந்த மோதிரத்தை வாங்க உனக்கு ஏது பணம்? என் வண்டிய வித்துட்டேன் மாமா. என்ன அண்ணா சொல்ற? உன் வண்டியை வித்துட்டியா? ஆமாங்க சின்னத்தா. ஏய், அந்த வண்டி உன் உசுராச்சே. உசுறுதாங்க சின்னத்தா. ஆனா உசுரை விட மான மரியாதை பெருசு இல்லையா? உங்களுக்கு தலை தீபாவளி சீர் செய்யறது நம்ம மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஐயோ, என்ன அண்ணா நீ? எனக்கு சீர் செய்யறதுக்காக உன் வண்டியை வித்துட்டியா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க கண்ணு. தா, இந்த மாதிரி உண்மையான அன்பும் பாசமும் இருக்கவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்பா, என்னப்பா இது? என் மரியாதையை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்ப இவ அவமானப்பட்டு அழுதுட்டு நிக்கிறாளே, இதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? புரியுது கண்ணு. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கல் எடுத்து எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்ணு, அந்த மோதிரத்தை எங்க வச்சிருந்த? நான் இங்க பீரோல தாங்க மாமா வச்சிருந்தேன். நீ அங்க வச்சது வேற யாருக்காவது தெரியுமா? இல்லங்க மாமா, சின்னத்தானுக்கு கூட தெரியாது. இல்ல, அந்த மோதிரத்தை நீ மாமா கிட்ட எப்போ எங்க வச்சு கொடுத்த? இப்பதான் சின்னத்தா அவங்க வரப்போ வாசல்ல பார்த்து சித்தி கிட்ட கொடுத்தேன். அப்பாவை விட்டு சின்னத்தா வரல, இந்த மோதிரத்தை சீரா போடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். சரி கண்ணு, அந்த மோதிரத்தை நீ எந்த கடையில வாங்கின? நம்ம வழக்கமா வாங்குற கடையில தாங்க மாமா. 50-60 வருஷமா இருக்கிற கடை. அங்க போலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்.